பெரியார் நினைவிடத்தில் விஜய் மரியாதை செலுத்தியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். ரெட்டமலை சீனிவாசனின் நினைவு நாளையொட்டி சென்னை ஓட்டேரி இடுகாட்டில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் பெரியார் திடலில் மரியாதை செலுத்தியதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பெரியார் அரசியல் என்பது திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கும் மட்டுமல்ல, சமூக நீதி நம்பிக்கை வைத்துள்ள அனைவருக்குமானது என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், விசிகாவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் கொள்கை அளவில் பயணிக்கிறது என்றும், முரண்பாடான அரசியல்தான், ஆனால் இணைந்து பயணிப்போம் என்றும் தெரிவித்தார். மிகுந்த மகிழ்ச்சியுற்றேன். அதை வரவேற்று பாராட்டி என்னுடைய சமூக ஊடக பக்கங்களிலும் பதிவு செய்திருக்கிறேன். சமூக நீதி பார்வையோடு அவர் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிப்பதுடன் மிகுந்த நம்பிக்கையையும் அளிக்கிறது. ஆண்டிப்பட்டி அருகே காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக விற்பனைக்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 253 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள உசலம்பட்டி கிராமத்தின் காட்டுப்பகுதிகளில் சட்டவிரோதமாக மறைத்து வைத்து அதிகாலை முதலே மது விற்பனை நடைபெறுவதாக கண்டமனூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து காட்டுராஜா என்பவருக்கு சொந்தமான காட்டுப்பகுதியில் மது பாட்டில்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காட்டுப்பகுதியில் இருந்து 253 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற பொது கணக்கு குழு தலைவருமான செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் வரவு செலவு கணக்கை வட்டார வளர்ச்சி அலுவலக மேலாளர் வளவன் வாசித்தார். வாசித்து முடித்தவுடன் செல்வ பெருந்தகை ஒரு சில கணக்குகளை சுட்டிக்காட்டி, வள்ளக்கோட்டையில் ரோடு சரியில்லை, குடிநீர் வசதி இல்லை என அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் மேலாளர் வளவன் திணறியதால் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவில் மீண்டும் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் தமிழக எல்லையில் தமிழக சுகாதாரத்துறை காய்ச்சல் பரிசோதனை மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் மீண்டும் நிபா காய்ச்சல் பரவி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் இன்று முதல் களியக்காவிளை, கொல்லங்கோடு ஆகிய சோதனை சாவடிகளில் தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி பயணிகளுக்கு காய்ச்சல் பரிசோதனை மற்றும் தொடர்பு எண்கள், முகவரி பதிவு செய்த பின் தமிழகத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகளான முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், திமுக மாநில அமைப்பாளர் சிவா உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். விசிக மது ஒழிப்பு மாநாட்டிற்கு முறையாக அழைப்பு விடுத்தால் கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு செய்வோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் உள்ள அதிமுக மாவட்ட கட்சி அலுவலகத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்று கட்சிகளில் இருந்து விலகி சுமார் 100 பேர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள எங்களுக்கு முறையாக அழைப்பு விடுத்தால் கட்சியின் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என்றார். நல்ல மனமுடையவர்கள், எங்க கட்சியோடு ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அவர்களோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும். அரசு மதுவினால் மட்டும் அரசாங்கம் நடத்துவது என்று கூறுவது வெட்கக்கேடானது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். இடஒதுக்கீடு கோரி நடத்திய தொடர் சாலை மறியல் போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சிறு தொண்டமாதி கிராமத்தைச் சேர்ந்த தேசிங்கராஜன் உயிரிழந்தார்.
அவர் நினைவிடத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், மதுபானத்தை கொண்டு அரசாங்கம் நடத்துவது என்று கூறினால் அது வெட்கக்கேடாகும், வேறு எதுவும் கிடையாது என்று விமர்சித்து பேசினார். காளவாசல் பகுதியில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் பெண் ஊழியர் மீது தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை காளவாசல் பகுதியை அடுத்த கோச்சடை பகுதியில் இளைஞர் ஒருவர் குளியல் அறையில் கீழே விழுந்து விட்டதாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இத்தகவலின் அடிப்படையில் வந்த 108 ஆம்புலன்ஸ் வழுக்கி விழுந்ததாக கூறப்படும் கணேசன் என்பவரை ஆம்புலன்ஸில் ஏற்றக்கூடாது என்று கூறி மதுபோதையில் இருந்த அவரது மகன் சரவணகுமார் தகராறு செய்துள்ளார். மேலும் ஆம்புலன்ஸ் கண்ணாடியை சேதப்படுத்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் மருத்துவ உதவி ஆய்வாளரையும் தாக்கியுள்ளார். பின்னர் பாதிக்கப்பட்ட மருத்துவ உதவியாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் மதுபோதையில் ஆம்புலன்ஸை தாக்கிய இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.